லைவ் போடும்போது செல்வகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த பிள்ளை பேச மாட்டேங்குது, இந்த பிள்ளை இப்போ ஊமையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார். நான் ஊமை ஒன்றும் கிடையாது, நான் நல்லாவே பேசுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க இவ பெரிய வாயாடி, இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் அப்படியே நல்லா வாயடிக்கிறவங்க வந்து திறமையானவங்க, புத்திசாலியானவங்க அப்படின்ட்டும் கிடையாது. அவங்களே ஏமாற்றிட்டு சாதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாவ. என்னென்னா எங்கள் ஊரில் வந்து ஓயாமல் ரேடியோ பாடிக்கிட்டே இருக்குது. பெரிய ஊர் பார்த்துக்கோங்க எங்கள் ஊர். வந்தாலும் இங்கிட்டு பார்த்தா வயசுக்கு வந்த விழா, இங்கிட்டு பார்த்தா சாவு விழா, அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி என்னென்னா சாமியோ சரணம் ஐயப்பா அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பஜனை எங்கள் ஊரில். அதனால் வந்துட்டு இன்றைக்கி ரேடியோ போட்டுருவாங்களா, சரி உங்கள்கிட்டலாம் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் ஓடி ஓடி வந்துடுறது லைவுக்கு. ஆனால் கமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பேசணும்னு தோணும், ஆனால் வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, வேறு ஒன்றுலாம் இல்லை. இன்றைக்கி பஜனையில் போய் சாமி ஐயப்போ சரணம் ஐயப்போன்னு சொல்லிட்டு புளிச்சோறு லெமன் சோறுலாம் தருவாவெல்லாம் வாங்கி தின்னுட்டு பேசாமல் கொரட்டி விட்டு தூங்க வேண்டியதான். ஓகே மக்களே, பாய்.